அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தினை ஸ்டாமின் நிர்வாக சார்பாக, ஸ்டாமின் இயக்குனர் சார்பாகவும் தெரிவித்து, இன்றைக்கு நம்ம இந்த விவசாயிகள் கணினி வழி இந்த பாட வகுப்பை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தினம். அதை பற்றிய ஒரு சில கருத்து பரிமாற்றங்கள் செய்துக்கிட்டா ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இந்த வகுப்புல அதை முன்னோட்டமாக ஒரு சில வார்த்தைகள் தெரிவிக்கலாம் என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னுடைய பெயர் நாகராஜன், வேளாண்மை உதவி இயக்குனர், ஸ்டாமின், குடுமியாம்பளை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக மண் தினம். எல்லா நாடுகள்லையும் எல்லா ஸ்டேட்டு, அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட், எல்லா பிளாக்கு, கிராமங்கள் எல்லாத்துலேயும் இந்த இதை ஒரு விழா மாதிரி கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதை உலக மண் தினமாக அறிவிக்கப்பட்டு, குறிப்பாக நம்ம ஐக்கிய நாடுகள் சபையில அதை அறிவிச்சு இன்னைக்கு நம்ம அதை கொண்டாடுவதற்கு எல்லா இடத்துலையும் ஏற்பாடு செய்யறோம். நம்ம இங்க நம்ம அது நம்ம ஸ்டாமின் இதுலயும் நம்ம அதை அனுசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒற்றுமையில ஒரு சில நம்மளுடைய இந்த மண் தினத்திலே முன்னிட்டு மண்ணை பத்தி சில இதுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம். பாத்தீங்க, இப்ப இந்த மண் தினம் கொண்டாட ஏன் இந்திய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஏன்னா இது மண் அப்படிங்கிறது பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து நமக்கு முன்னாடி தோன்றி அவை துகள்கள், மண் துகள்கள் இல்லையா? நம்ம பெரிய பாறைகள்ல இருந்து இது பௌதீக முறைப்படியோ இல்லை ரசாயன முறைப்படியோ இல்லை உயிரியல் முறைப்படியோ சீதோஷ நிலை பல காரணங்கள் சொல்லலாம். அதனால அது மாற்றம் அடைந்து பல்வேறு வகையில மாற்றம் அடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த துகள்கள் நமக்கு நல்ல சில இது வளமான மண்ணா போகும், சில இடத்துல வளமற்ற மணற்பாங்கான பகுதியா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பல்வேறு வகை மண்கள் நம்ம பகுதியில் உருவாகுது. அதை மனிதன் பாத்தீங்க அப்படின்னா தொன்று தொட்டு அவனுக்கு வேண்டிய இதுகளை காட்டுல வேட்டையாடினா, அப்புறம் நமக்கு வேண்டிய பழங்கள், காய்கறிகள் அங்கங்க பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு சமுதாயமா வாழம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு இடத்துல தங்கி இருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலம் உங்களுக்கு ரொம்ப கை கொடுத்தது. பயிரினை சாகுபடி பண்ணாங்க. அப்ப தேவையான அந்த உணவுப் பொருட்களை நிலத்துல இருந்து எடுத்துக்கிட்டான். அதன் மூலமாக ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு பல மக்கள் தொகை பெருக்கம், இந்த மாதிரி அதனுடைய இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வரலாறு. அது எல்லாத்துக்கும் மூலம் மண் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள் அனைத்தும் கடைசியில போய் ஐக்கியமாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மண்ணில் தான். சரி, இப்ப அந்த மண் இவ்வளவு தூரம் நம்ம ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்றைக்கு தெரிஞ்சுக்கிட போறோம். அதனுடைய வரலாறு, அதுவும் குறிப்பா நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல நம்ம என்னென்ன மாதிரி எல்லாம்
அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற நிலைகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம இன்னைக்கு இந்த தினத்துல ஒரு சில வார்த்தைகள் சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுதந்திரம் அடையும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜனத்தொகை வந்து ஒரு 30 கோடி தான். அன்னைக்கு இருந்த ஒரு காலகட்டத்துல கடுமையான உணவு பஞ்சம். சரிங்களா? அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம உணவுப் பொருட்களை எடுத்து செல்ல இயல வசதிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பட்டினி, ஒரு பக்கம் வந்து நல்ல அபரிதமான விளைச்சல், என்ன வெள்ளம், இந்த மாதிரி பல இடர்பாடுகள். இந்த மத்தியில நம்ம வந்து உணவு உற்பத்தி திறன் இதெல்லாம் வந்து மிக கடுமையான குறைந்த நிலையில இருந்த இதையெல்லாம் மாற்றி நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு பல ஐந்தாண்டு திட்டங்கள் பல இதெல்லாம் வந்து ஏற்படுத்தியதனுடைய விளைவா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜனத்தொகைக்கு ஏற்றாற் போல நம்மளுடைய உற்பத்தியை வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறோம். ஒரு பல பயிர் வகைகள் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து திட்ட பணிகள் செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொழில்நுட்பங்களை உள்ள கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடுபொருட்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி மேலாண்மை உத்திகள் நிறைய கொண்டு வந்திருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா. இப்ப அதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து ஒரு நிலத்துல வந்து போய் பண்ணீங்கன்னா நம்ம உரம் போடுற இந்த பழக்க வழக்கங்கள் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடு இருக்கும், பயிர் கழிவுகள் இருக்கும். இதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்த சூழ்நிலை எல்லாம் போய் நம்ம வந்து ரசாயன உரங்கள், அதே மாதிரி களைக்கொல்லிகள், பயிர் பாதுகாப்பு மருந்துகள் இதெல்லாம் வந்து இது பண்ணி நம்ம உணவு உற்பத்தி அதிகப்படுத்தணுங்கிற ஒரே ஒற்றை குறிக்கோளோட நம்ம செயல்படணும். சரிங்களா? இந்த பயிர்ல இவ்வளவு உற்பத்தி திறன் எடுக்கணும், இவ்வளவு உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயிர் சார்ந்த வேளாண்மையை நம்ம வந்து கடைபிடித்ததன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உணவு உற்பத்தியில குறிப்பாக தானிய உற்பத்தியில அரிசி, கோதுமை இதுகள்ல வந்து நம்ம வந்து ஒரு தற்சார்பு தன்னிறைவு பெற்றிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து மிகையாகாது. இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில வந்து நம்ம ஏற்றுமதி உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம், உண்மைதான். ஆனால் அதே நேரத்துல நம்ம வந்து சில தவறுகளும் அதுல வந்து செய்திருக்கிறோம். அளவுக்கு அதிகமான ரசாயனம் பயன்படுத்தியிருக்கிறோம். உர பரிந்துரை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிராமத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உதாரணம் சொல்லலாம். யூரியா தட்டுப்பாடு, அதே மாதிரி டிஏபி தட்டுப்பாடு, இந்த மாதிரி எல்லாம் வந்து உருவாக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்க வந்து அதில் உள்ள ஒரு பிடிப்புத்தன்மை காரணமா என்னன்னா அதிகமான அளவுக்கு வாங்கி அதிக அளவில் தேவைக்கு அதிகமான அளவுக்கு பயன்படுத்துவதனுடைய விளைவு தாக்கம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இதை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விளைச்சல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து உயருது. அதற்கு பிறகு மண்ணுடைய எண்ணில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்கள், மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய உயிரிகள் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. குறையும் பொழுது உங்களுக்கு வந்து மண்ணினுடைய தன்மை கெட்டு போகுது, அது வளம் குன்றியது. உண்ணும் பொழுது அது கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உற்பத்தி வந்து குறையத்தான் செய்யும். உற்பத்தி செலவு வந்து அதிகமான அளவு ஆகி போகும். ஆனால் உற்பத்தி வந்து நிலையான அளவுல இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு ரகசியம். அதை அறிந்து நம்ம என்ன செய்யலாம், என்ன மாதிரி வந்து நம்ம வந்து பாதிப்பு இல்லாத எதிர்கால சந்ததிக்கு வந்து நம்ம வந்து ஒரு தேவையான ஒரு உணவு உற்பத்தி வந்து நம்ம வழங்கணும்
அதே மாதிரி நீடித்த நிலையான ஒரு வேளாண்மையை பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல மண் வந்து நிச்சயமா வந்து நம்ம பேணணும். நிலம் சார்ந்த விவசாயம் மிக மிக அவசியம். அதை தெரிஞ்சுக்கணும். நிலத்துல வந்து நம்ம வந்து அது ஓரளவுக்கு தான் நம்ம வந்து அதுல வந்து நம்ம அதை வந்து நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணலாமே ஒழிய முழுவதும் அதை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா திரும்ப நம்முடைய பலன்கள் வந்து பல்வேறு வகையில நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? நம்ம இப்ப உடல் ரீதியா நிறைய பாதிப்புகள், நோய்கள், சுற்றுப்புற இதெல்லாம் வந்து பாதிச்சு இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய அந்த பால்ல கூட அந்த விஷச்சத்து இருக்குன்னு சொல்லி ஆய்வு முடிவுகள் சொல்லுது. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கலந்துருச்சு. இதையெல்லாம் வந்து நம்ம மாற்றி ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களுக்கும் வந்து பொறுப்பு இருக்கு. அது அடிப்படையில நம்ம துறை மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் வந்து நம்ம இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து அரசாங்கமும் வந்து பெரிய அளவுல வந்து அதை உணர்ந்து நமக்கு வந்து அதை நமக்கு அரசு திட்டங்களாகவே அறிவிச்சு மண் சார்ந்த திட்டங்கள் அப்ப நமக்கு அறிவிச்சு அதை வந்து எப்படி வந்து விவசாயிகளுக்கு எடுத்து கொண்டு போகணும், விவசாயிகளை வந்து பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு வரையறை நமக்கு வந்து நிர்ணயம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்ப வந்து சமீபத்துல நிறைய வந்து நம்ம இயற்கை வேளாண்மை பற்றி பேசுறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உயிர்ம வேளாண்மை, அங்கக வேளாண்மை, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இதுகள்லாம் நம்ம பேசுறோம். சரிங்களா? இந்த மாதிரி இடர்பாடுகள் வந்து இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எதனால ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இதனால நம்ம இது பண்ணிக்கணும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு சமம். சரிங்களா? மண்ணும் பெண்ணும் வந்து மண்ணை போற்றுவோம், அதே மாதிரி நல்ல காற்றை சுவாசிப்போம். இந்த மாதிரி வந்து மண்ணுக்கு வந்து பெருமை, மண்ணின் பெருமையை வந்து நிறைய வந்து நம்ம சொல்லியிருக்கலாம். நம்ம திருவள்ளுவர் கூட நிலத்தை வந்து நிறைய வந்து சம்பந்தமான நிறைய அதிகாரங்கள் பரப்புகள்லாம் நமக்கு கொடுக்குது. இளமன்று இருப்பாரை காணின் இளமன்றும் நல்லால் நகும் அப்படின்னு சொல்லி நிலத்தை வந்து நம்ம பக்குவப்படுத்தி அதை நம்ம கைவசம் வச்சுக்கல அப்படின்னா அது வந்து நிறைய வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். அவ நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறது தான் சொல்லாம ஒரு 1.25 அடியில அளவு இலகுவாக அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கார். அதனால அந்த மண்ணை அப்படிப்பட்ட ஒரு மண்ணை வந்து நாம வந்து ரொம்ப கவனமாக ரொம்ப ஒரு அதை பொன் போல போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய மிக கடமை. பார்த்தீங்கன்னா மண்ணிலுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மண்ணில வந்து 3 வகையான குணங்களை நம்ம பார்க்கலாம். பௌதீக குணங்கள், அதே மாதிரி ரசாயன குணங்கள், உயிரியல் பண்புகள், இந்த 3 வகையான இது பார்க்கலாம். பௌதீக குணங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு, மண்ணுடைய கட்டமைப்பு, அதே மாதிரி மண்ணுடைய வளம், டெக்சர், மண்ணுடைய நயம், சொல்லப்போனால் மண் நயம், அதே மாதிரி தண்ணி உட்புகக்கூடிய திறன், வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கம், மண் இறுக்கம், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து குணாதிசயங்கள் வந்து நம்ம பௌதீகத்தன்மையில இது பண்ணி வந்து பிரிக்கலாம். ரசாயன குணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலர், உவர் நிலம், அமில நிலம், இந்த மாதிரிப்பட்ட நிலங்கள், இதெல்லாம் வந்து ரசாயன தன்மை போனாங்க. உயிரியல் தன்மைங்கும் போது நமக்கு சொல்ல வேண்டாம், நிலத்துல வந்து இருக்கக்கூடிய உயிர்கள், குறிப்பா வந்து
பயோ ஃபெர்டிலைசர், உயிர் உரங்கள் நம்ம இப்ப சொல்லணும் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த மண்ணில் தான் இருக்குது. ஆஸ்போபாக்டீரியா, இந்த ரைசோபியம், இந்த மாதிரிப்பட்ட இது எல்லாமே வந்து ஒரு இடர்பாடுகளுக்கு ஏற்படும் பொழுதுதான் மண்ணினுடைய வளம் வந்து குறையுது, இது பண்றது. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பயிர் வைக்கிறோம், பயிர் செய்யறோம். இப்ப நம்ம பகுதியிலே வந்து இப்போ ஒரு பகுதியில ஒரு நெல்லோ இல்ல ஒரு மக்காச்சோளமோ நம்ம சாகுபடி பண்றோம் அப்படின்னா, ஒரு உற்பத்தி எடுக்கணும், ஒரு 5 டன் எடுக்கிறோம்னு வைங்க. ஒரு ஹெக்டருக்கு ஒரு 5 டன் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த 5 டன் அளவுக்கு நம்ம அதுக்கு வந்து இடுபொருள் கொடுக்குறோமா? குறிப்பா வந்து அதுக்கு தேவையான அந்த உரங்கள், அதாவது பண்ணை உரங்களா இருந்தாலும் சரி, இல்ல வந்து கழிவு பயிர் கழிவுகளா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு நிலத்துல கொடுக்குறோமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. அதுக்கு வந்து பல்வேறு காரணங்களை சொல்லலாம். நவீனமயமாக்கல், இயந்திரமயமாக்கல், இந்த மாதிரி எல்லாம் வந்து அதனுடைய விளைவு என்னன்னா, நம்மகிட்ட வந்து கால்நடை செல்வங்களுடைய இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்ப அதுல இருந்து கிடைக்கும் போது அப்ப அதுல இருந்து வரக்கூடிய கழிவு பொருட்கள், சாணம், இந்த மாதிரி இயற்கை கழிவுகளை வந்து எரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பண்றதுனால மண் எல்லாமே வந்து பல்வேறு இடர்பாடுகளுக்கு இதாகி அந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி கலர் உவர் நலங்கள் பாத்தீங்க அப்படின்னா, பழைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க மாதமும் மாதிரி மழை பெய்யும், அதே மாதிரி ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி மாசம் வந்து பருவம் ஆரம்பிக்கும், அந்த மாதிரி எல்லாம் பல்வேறு விதமான இதெல்லாம் பின்பற்றி இருக்கிறாங்க. நிலத்துல மழை பெஞ்சிருக்கு, அந்த இது எல்லாமே இதெல்லாம் வந்து நல்ல முறையில நடந்துகிட்டு இருக்க நிலையெல்லாம் இன்னைக்கு மாறி, மழை எப்ப பெய்யும், எப்ப நம்ம வந்து விதைக்கணும், எப்ப அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தீர்மானிக்க முடியாத நிலையில இன்னைக்கு வந்து சுற்றுப்புற சூழ்நிலை இருக்குது. ஆனா ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற அந்த மழை வந்து ஒரு சில நாட்கள்லயே பெஞ்சு முடிச்சிருது. ஒண்ணு தாமதமா பெய்யுது, இல்லை அப்படின்னா ரொம்ப எளியரா அதிகமான அளவுக்கு பெய்ஞ்சிருது. மழை பெய்யக்கூடிய அந்த நாட்கள் வந்து மிக குறைஞ்சு போகுது. ஒரு சமச்சீரான ஒரு மழை வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே வந்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டர்ப் ஆனதுதான் காரணம். இந்த சுற்றுப்புறங்கள் பூரா சுற்றுப்புற ஆக்கி அதுக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய அந்த மண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. மண்ணில் வந்து அதிகமான வறட்சி ஏற்பட்டுன்னா மண் இறுக்கம் ஏற்படுது. அப்ப மண் இறுக்கம் ஏற்பட்டதுன்னா மண்ணில் வந்து நீர் பிடிக்கும் தன்மை இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது. இந்த மாதிரி வந்து ஒண்ணுக்கொன்று இடையூறாக இந்த மாதிரி வந்து இருக்கிற சூழ்நிலையில நம்ம அதை எல்லாம் கடந்து நல்ல முறையில நம்மளுடைய உற்பத்தியை நீடித்த நிலையான ஒரு வேளாண்மையை பார்க்கணும். உற்பத்தியை வந்து சிறப்பாக பண்ணணும். இன்னைக்கு எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த விளைச்சல் உற்பத்தி திறனை தக்க வைக்கணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த முறையில அனைத்து குணங்களையும் கொண்ட, குறிப்பா வந்து போதியத்தன்மையும் நல்லா இருக்கணும், ரசாயன தன்மையும் நல்லா இருக்கணும், உயிரியல் தன்மையும் இருக்கணும். அப்ப ஒருங்கிணைந்த முறையில் பௌதிகத்தன்மை நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அங்கக உரங்கள் வந்து அதிகமான அளவுக்கு மண்ணில் இடணும். அங்கக உரங்கள் வந்து நமக்கு மாற்று வழி பார்த்தீங்கன்னா பசுந்தாள் உர பயிர்கள் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம இப்ப கூட நம்ம ஒரு திட்டம் வந்து செயல்படுத்துறோம். முதல்வருடைய நீர் காத்து நீர் காப்போம்ங்கிற திட்டம் இருக்குது. அது மூலமா நிறைய வந்து விதைகள், பசுந்தாள் உர விதைகள்லாம் நிறைய இந்த மாதிரி வந்து நம்ம மாற்று வழிகளை கடைபிடித்து அந்த பௌதிக குணங்களை வந்து அதிகப்படுத்துவதற்குண்டான இதுகளை செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஊவர் நிலங்கள் இதுகளை வந்து சீர்திருத்தம் பண்றதுக்கு அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ கலர் ஊவர் நிலங்களுக்கு ஏற்ற பயிர்களை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம். அதே மாதிரி கலர் ஊவர் தன்மையை போக்குறதுக்கு நல்ல நீரை பாய்ச்சி அந்த அதுல இருக்கக்கூடிய கரையாத நிலையில இருக்கக்கூடிய சோடியம், அந்த கார்பனேட், இந்த மாதிரி உப்புக்கள் எல்லாம் வந்து வடிச்சு விட்டு
அந்த நிலத்தை வந்து நல்ல இதுக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அமெண்ட்மெண்ட், சாயில் அமெண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு நிலமா இருக்கு, கலர் நிலமா இருக்கு அப்படின்னா அந்த அயனிகள், அந்த நமக்கு தீமை செய்யக்கூடிய சோடியம் இந்த மாதிரி அயனிகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அப்போ அது ஜிப்சம் இந்த மாதிரி இதுகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அதே மாதிரி உயிரியல் தன்மை வந்து நிறைய குறையா இருக்கு. அதை அதிகப்படுத்துறதுக்கு நீங்க அங்ககத்தை கூட்டும் பொழுது உங்களுக்கு இயல்பாகவே வந்து உயிரியல் தன்மை வந்து அதிகமாயிரும். அப்ப உயிர் உரங்கள் அதிகமான அளவுக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பான முறையில எல்லாத்தையுமே இது பண்ணி ஒருங்கிணைந்த பேருட்ட அதே மாதிரி சத்துக்கள், உரச்சத்துக்கள் மேலாண்மையை நீங்க கவனிக்கிற பட்சத்துலதான் அந்த மண்ணுடைய வளத்தினை திரும்ப நம்ம வந்து கொண்டு வர முடியும். அந்த மாதிரி மண் வளம் நல்லா இருக்கணும். இருந்தாதான் நமக்கு தேவையான அந்த உற்பத்தியை வந்து நிலையான அந்த உற்பத்தியை நம்மளால வந்து இது பண்ண முடியும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மண்ணை வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். மண்ணுடைய என்ன சத்து இருக்கு. இதை பழைய முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயில் டெஸ்டிங் லேப் இருக்குது. அங்கெல்லாம் வந்து மண்ணை கொடுத்தோம்னா டெஸ்ட் பண்ணி ஒரு சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் வந்து பழைய முறையில் என்ன பேருட்ட சத்து என்ன இருக்கு அப்படிங்கிற இது மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் விவரங்கள் இதெல்லாம் நம்ம வந்து மேன்மைப்படுத்தி கொண்டு வந்தோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரிங்களா? அப்புறம் வந்து படிப்படியா இப்ப வந்து நம்ம வந்து என்னன்னா சாயில் ஹெல்த் கார்டுல ஒருங்கிணைந்த பேரூட்டச்சத்து எப்படி ஒருங்கிணைந்த முறையில நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உர பரிந்துரையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இப்ப மாற்றங்கள்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கோம். குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல 2010 வந்து டிசிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கணினி மூலமாக உர பரிந்துரை கொடுக்கறதுக்கு ஒரு 31 பயிர்களுக்கு அதை ப்ரெஸ்கிரைப் பண்ணாங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாயில்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, பேரூட்டச்சத்துனாலும் சரி, நுண்ணூட்ட சத்துக்கள் இருந்தாலும் சரி, அதை நிவர்த்தி பண்றதுக்கு நாம எவ்வளவு யூரியா போடணும், எவ்வளவு டிஏபி போடணும், அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துனா என்னென்ன குறைபாடு இருக்கு, எவ்வளவு குறைவு, இந்த மாதிரி வந்து உர பரிந்துரைகளை தெரிந்து கொண்டு ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தை நம்ம வந்து கடைபிடிக்கிறதுக்கு எதுவா அந்த மாதிரி ஒரு கணினி முறையிலான ஒரு இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க 2010. அது வந்து நமக்கு ஒரு பயனுள்ள வகையாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த இதுல நவீன தொழில்நுட்பங்களை நம்ம கொண்டு வர்றோம் அப்படிங்கிற நோக்கத்துல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடைமுறையில தமிழ் மண் வளம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இணையதள சேவை வந்து இப்ப அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அப்ப அதுல வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க இந்த நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புவியியல் நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அத அடிப்படையில இந்த இணையதளத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஒவ்வொரு சர்வே நம்பர் இல்ல சர்வே சப்டிவிஷன் அந்த இதுல இருக்கக்கூடிய மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஹெக்டருக்கு ஒரு சாயில் சாம்பிள் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு சர்வே நம்பருக்கு ஒரு சாயில் சாம்பிள் அந்த கணக்குல வந்து நம்ம எல்லா கிராமங்களையும் உள்ளடக்கி அதை பூரா சேகரிச்சு அந்த சாயில் இது அது பகுப்பாய்வு செய்து அதுல இருக்கக்கூடிய அந்த இது விவரங்கள் எல்லாத்திலையுமே வந்து இணையதளத்துல வந்து இப்ப ஏற்றி அது வந்து நம்ம விவசாயிகளுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலையை வந்து ஏற்படுத்திருக்கோம். நம்ம வந்து அதுல உள்ள போய் நம்மளுடைய எந்த ஸ்டேட்டு, எந்த கிராமம், எந்த மாவட்டம், எந்த பிளாக்கு, எந்த வில்லேஜ் அப்படிங்கிறத விவரங்களை கொடுத்து எந்த சர்வே நம்பருக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற அந்த விவரங்கள்
இதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு மிகவும் பயனுள்ள வகையில அந்த இதை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அது பயனுள்ளதா இருக்கும். இப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துல ஒரு மனித சமுதாயத்தினால எவ்வளவு மண் வளத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது, அப்ப சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு இந்த நுண்ணறிவு செயல் திட்டம் சிஸ்இன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த இது மிகவும் பயனுள்ளதா இருக்குது. அதையும் அந்த தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி தான் இந்த தமிழ் மண் வளம் போர்ட்டல் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம நல்ல முறையில பயன்படுத்தணும். அதே மாதிரி மண் இதை பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஏற்படக்கூடிய நேரடி பாதிப்புகள், மறைமுக பாதிப்புகள், இது எல்லாத்தையுமே நம்ம அறிந்து கொள்வதற்கு இந்த வலைதளம் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம இந்த கணினி உலகத்துல கணினி சார்ந்த தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே கடைபிடிக்கணும் அப்படின்னா அவசியம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதையெல்லாம் பயன்படுத்தி நல்ல முறையில நீங்க பயன்படுத்தி ஒரு நிலையான ஒரு உற்பத்தி நம்ம அப்பதான் நம்ம எதிர்கால சந்ததிக்கு தேவையான அந்த உணவு உற்பத்தி பாதுகாப்பான முறையில ஃபுட் செக்யூரிட்டி சொல்றோம் இல்லையா, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி, அதுல இதெல்லாம் சொல்லப்படுது. தனி மனிதனுக்கு எவ்வளவு சத்துக்கள் வேணும், புரதச்சத்து எவ்வளவு வேணும், அதே மாதிரி கார்போஹைட்ரேட் எவ்வளவு வேணும், எண்ணெய் வித்து எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். அப்ப இவ்வளவு மக்கள் தொகைக்கு எவ்வளவு வேணும், இந்த மாதிரி எல்லாம் கணக்கீடு பண்ணி நம்ம இவ்வளவு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற நிலையை அதுவும் பாதுகாப்பான முறையில நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. சரிங்களா? அப்ப சமுதாயம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயம், வளமான சமுதாயம் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இது நம்ம மண் வளத்தை பத்தி, நம்மளுடைய மண்ணை பத்தி நம்ம அதிகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நேரத்திலேயாவது, இந்த உலக மண் தினத்திலேயாவது நம்ம ஒரு சூளுரையை ஏற்று மண்ணை நேசிப்போம், காற்றை சுவாசிப்போம் அப்படிங்கிற இதை மனசுல ஏற்றுக்கிட்டு இந்த உலகம் மண் தினத்துல ஒரு உறுதிமொழி மனதளவில் நம்ம ஏற்றுக்கிட்டு மண்ணை அதிகமா துன்பப்படுத்தாம இடர்பாடுகள் ஏற்படுத்தாத வகையில நமக்கு தேவையான அனைத்து உற்பத்தியும் செய்வதற்கு உறுதி எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தகவலை எல்லாரும் பகிர்ந்துகிட்டு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் சாமி நிர்வாகம் சார்பாகவும் இயக்குனர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக்